ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் பிளாக். ஆர்டர் ஆர்டர் பிளாக் சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகேங்களா? சப்ளை அண்ட் டிமாண்டு வேற லாஜிக்ல இருக்கும், ஆர்டர் பிளாக் ஒரு லாஜிக்ல இருக்கும். ஓகேங்களா? ஆர்டர் பிளாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாவில் வந்து லார்ஜ் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் கலந்துக்கிறது. ஓகேங்களா? ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் வந்து ப்ரீவியஸா பையோ செல்லோ ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த இடம் தான் ஆர்டர் பிளாக். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். ஆர்டர் பிளாக் பார்க்குற முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்துங்க. மார்க்கெட் ஒன்று அப் ட்ரெண்ட் இல்லை டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? புல்லிஷ் ட்ரெண்ட் இல்லை பேரிஷ் ட்ரெண்ட். மார்க்கெட்டு இந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஸ்விங்கு ஹையோ லோவோ மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போகும் இல்லை கீழே வரும். ஓகேங்களா? இது நல்லா கிளியர் ஆகுது. இப்படிதான் மார்க்கெட் இருக்கும். இப்ப நம்மளுக்கு இப்ப மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் மேல ஏறிக்கிட்டே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் வந்து இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கும். எப்படி மார்க்கெட் கேண்டில் மேல ட்ரெண்ட் மேல ஏறிட்டு இருக்கோம். இப்ப ஆர்டர் பிளாக் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா பாத்துங்க, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணது பிறகு மார்க்கெட் எந்த கேண்டில் பிரேக் பண்ணதுன்னு பாருங்க. ஓகேங்களா? அதுக்கு முதல் கேண்டில நம்ம ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கலாம். லாஜிக் புரியுதுங்களா? அதுக்கு முதல் கேண்டில நம்ம ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கலாம். அப்ப இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? நிறைய ஆர்டர் பிளாக் இருக்கு. ஆனா இந்த ஆர்டர் பிளாக் தான் மார்க்கெட்ல எலியட் வேவ் தியரி மாதிரி ஒரு யூனிவர்சல் தியரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக். சரிங்களா? ஒரு யூனிவர்சல் தியரி மாதிரி நீங்க சார்ட் எடுத்து நீங்க பேக் டெஸ்ட் எவ்வளவு பண்ணாலும் இந்த ஆர்டர் பிளாக் மட்டும் தான் வேலிடா இருக்கும். இப்ப நீங்க இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப மார்க்கெட் இப்படி மூவ் ஆகுது அப் சைடு. இப்ப இந்த கேண்டில் இப்படி பிரேக் ஆகுது. அதுக்கு முதல் கேண்டில் ஆர்டர் பிளாக்கா நம்ம எடுத்துக்கணும். இதை ஆர்டர் பிளாக்கா எடுத்துங்க. இப்ப மார்க்கெட்ல இப்படி 3 கேண்டில் வருது அப்படின்னா, இப்படி 3 கேண்டில் இப்படி ஒரு நிறைய கேண்டில் இப்படி உங்களுக்கு வருதுன்னா, இப்ப இந்த கேண்டில் இப்படி பிரேக் ஆகுது. இதுக்கு முதல் கேண்டில் நம்ம ஆர்டர் பிளாக்கா எடுக்கணுமான்னு கேட்டா எடுத்துக்கலாம். பட் ஆனா இந்த ஆர்டர் பிளாக் இப்படி எடுக்கிறத விட இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இது 2 கேண்டிலா கன்வெர்ட் பண்ற மாதிரி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 கேண்டிலா கன்வெர்ட் பண்ற மாதிரி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப நிறைய கேண்டில் இருக்கிறப்ப ஒரு 2 கேண்டில் இந்த பிரேக் அவுட் வந்து 2 கேண்டிலா இருக்கணும். அவ்வளவுதான் லாஜிக். இந்த பிரேக் அவுட் வந்து 2 கேண்டில் மட்டும் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கணும், அடுத்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கும். அப்ப இந்த கேண்டில் ஃபுல்லா நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கணும். இதுதான் லாஜிக். இப்ப மார்க்கெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய இந்த மாதிரி இப்ப பிரேக் அவுட் ஆகுது இல்லையா? பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழே வருது. இப்ப நிறைய கேண்டில் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம 2 கேண்டிலா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்ப வீக்லி டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இப்ப இந்த கேண்டில் ஆர்டர் பிளாக், இது 1 இது 2, இது ஃபுல்லா நம்ம ஆர்டர் பிளாக்கா நம்ம எடுத்துக்கணும். இதுதான் லாஜிக். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டைம் ஃப்ரேம் நீங்க வச்சு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா தெரியும் பாருங்க. இப்ப மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இங்க பிரேக் ஆயிருக்கு, இந்த ஹை பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஹை பிரேக் ஆயிருக்கு. இதுக்கு முதல் கேண்டில் ஆர்டர் பிளாக். இதுதான் ஆர்டர் பிளாக்.
ஓகேங்களா? இந்த முதல் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக். இதுல இருந்து மார்க்கெட் அப் சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஃபிளிப் ஜோன் சொல்லுவாங்க. பட் ஆனா ஸ்மார்ட் மணில நெறைய ஆர்டர் பிளாக் இருக்கும். கேப் இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும், இப்படி இருக்கணும். நெறைய லாஜிக்கா சொல்லுவாங்க. எந்த லாஜிக்கும் இல்லாம இதுதான் இந்த ஒரே லாஜிக் தான் ஆர்டர் பிளாக். யுனிவர்சல் தியரி மாரி இந்த ஒரு லாஜிக் மட்டும் தான் மார்க்கெட்ல திரும்ப திரும்ப அப்ளை ஆயிட்டே இருக்கும். எவ்வளவு பேக் டெஸ்ட் நம்ம எவ்வளவு எடுத்து பார்த்தாலும் இந்த ஒரு லாஜிக் மட்டும் தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி பார்த்துட்டோம். இப்ப பை சைடுக்கு இப்படி ஆர்டர் பிளாக் பார்த்தாச்சு. அடுத்தது நம்மளுக்கு ட்ரெண்ட் மாறுது. ஓகேங்களா? கீழே டவுன் சைடு மார்க்கெட் பிரேக் ஆகுது. இப்ப இது மாதிரி மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படின்னா இதுக்கு முதல் கேண்டில் இதை ஆர்டர் பிளாக்கா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து மார்க்கெட் இப்படி டவுன் சைடு மார்க்கெட் இறங்குது. இது இறங்குது அப்படின்னா இது நம்மளுக்கு ஆர்டர் பிளாக். இது ஆர்டர் பிளாக்கா நம்ம எடுத்துக்கலாம். இதுல என்ன லாஜிக் நான் சொல்ல வரதுன்னா இதுல எவ்வளவு கேண்டில் இருந்தாலும் அது 2 கேண்டிலா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுதான் மெயின் கான்செப்ட். ஒரு 10 கேண்டில் 20 கேண்டில் வருதுன்னா அது 2 கேண்டிலா கன்வெர்ட் பண்ணிட்டா மட்டும் தான் இந்த ஆர்டர் பிளாக் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? மார்க்கெட் ஜி என்டர்டைன்மென்ட் லிமிடெட் இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ மார்க்கெட் இங்க பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஸ்ட்ரக்சர் இந்த கேண்டில் ஆர்டர் பிளாக். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப இங்க அப்சைடு பிரேக் ஆயிருக்கு. நம்மளுக்கு இந்த கேண்டில் ஆர்டர் பிளாக். இதான் லாஜிக். நம்மளுக்கு இந்த ஆர்டர் பிளாக் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? நம்ம எவ்வளவு கேண்டில் இருந்தாலும் இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டில் பார்ப்போம். இப்ப நம்ம இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இதுல இருந்து இந்த கேண்டில் ஃபுல்லா நம்மளுக்கு ஆர்டர் பிளாக். புரியுதுங்களா? இதே மாதிரி இப்ப இந்த இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இந்த முதல் கேண்டில் இங்க ஆர்டர் பிளாக். அதே மாதிரி இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் ஆர்டர் பிளாக் எடுத்திருக்கு மார்க்கெட். இதெல்லாம் நம்மளுக்கு அந்த ப்ரீவியஸ் கேண்டில் அதை மட்டும் நம்ம ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அக்யூரசி வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இது ஆர்டர் பிளாக். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகேங்களா? சப்ளை அண்ட் டிமாண்டுக்கும் ஆர்டர் பிளாக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது நான் சொல்லிடுறேன். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் இப்ப ரேலி இப்படி மார்க்கெட் என்ன பண்ணுவான் பேஸ் போட்டு போவான். இது மேல பிரேக் அவுட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸ் வந்து இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே ஏறும். இதுதான் நம்ம சொல்லியிருந்தது டிமாண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட்ல. அப்ப இந்த ஃபுல் ஏரியா இந்த பேஸ் ஏரியா ஃபுல்லா நம்மளுக்கு டிமாண்ட் ஜோனா ஆக்டிவேட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இந்த பேஸ் ஏரியா ஃபுல்லா நம்மளுக்கு டிமாண்ட் ஜோனா ஆக்டிவேட் ஆகும். இப்ப ஆர்டர் பிளாக் எப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹை பிரேக் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல ஹை பிரேக் ஆகுது. இங்க ஒரு கேண்டில் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை இப்படி பிரேக் ஆகும். ஓகேங்களா? அப்ப
இந்த டிமாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் கேண்டில் தான் நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்கா மார்க்கெட்ல இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த டிமாண்ட் வேற, இது ஆர்டர் பிளாக் வேற. ஓகேங்களா? மார்க்கெட்ல நம்ம லேபிள் பண்றப்ப இது டிமாண்ட் ஜோன். ஃபுல்லா இருக்கிறது நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன். இந்த ஏரியா ப்ரீவியஸ் கேண்டில் இது வந்து ஆர்டர் பிளாக் ஜோன். ஆர்டர் பிளாக் ஜோன். ஓகேங்களா? இது எலியட் வேவ் தியரி படி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து மார்க்கெட் மூவ் ஆகுறது ஏ வேவ், இது பி வேவ், இது சி வேவ். ஓகேங்களா? இந்த மாதிரி லாஜிக் இருக்கும். அப்போ பிரைஸ் ஆக்ஷன் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஃபிளாக் பேட்டர்ன். ஃபிளாக் இல்ல பெனன்ட் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல மார்க்கெட் அப்சைடு மூவ் ஆயிருக்கும். திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் இந்த டிமாண்டுக்குள்ள வரும்போது நம்ம இந்த ஆர்டர் பிளாக் பார்த்து எடுக்கலாம், இல்ல டிமாண்ட் ஜோன்ல என்ட்ரி எடுக்கலாம். இதுல வந்து நம்ம டைரக்டா என்ட்ரி எடுக்கணும்னா வேணாம். இதுல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்டிக் ஒண்ணு இப்படி ஒரு ஹேமர் பேட்டர்னோ இல்ல ஒரு என்கல்பிங் பேட்டர்னோ ஏதாவது ஒண்ணு மார்க்கெட் நம்மளுக்கு ரிவர்சல் தருதா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குதான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி என்கல்பிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குதான்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுல வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் மாறுறதுக்கான பேட்டர்ன்லாம் இருக்கு. இப்ப வந்து இன்வெர்ட் ஹெட் சொல்றது இப்போ வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த மாதிரி இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதா மார்க்கெட்ல, இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு லோயர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். டபுள் பாட்டம் இல்லைனா இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இல்லைனா பாட்டம் கப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் அந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல. அதை வச்சு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு முக்கியமானது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது வந்து டிமாண்ட் ஜோனு ஆர்டர் பிளாக்கை ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரிவர்சல் பேட்டர்ன் நம்மளுக்கு என்ன ரிவர்சல் சைன் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபர்தரா என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? அப்போ ஆர்டர் பிளாக் என்ன, டிமாண்ட் ஜோன் என்னங்கிறது உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆர்டர் பிளாக் ஒரு டைம் சொல்லிடுறேன், நல்லா கிளியரா பார்த்துங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட்டே இப்போ அப்போ லோவா உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்ட் இப்படி மார்க்கெட் பிரேக் ஆகி போகுதுன்னா நம்மளுக்கு இங்க கேண்டில் வந்து நிறைய கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த மாதிரி நிறைய கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். பட் இது மாதிரி நிறைய இருக்கிறப்ப இது 2 கேண்டிலா கன்வெர்ட் பண்ற மாதிரி டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 1 மினிட்ல இந்த மாதிரி நிறைய இருக்குன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா 2 கேண்டிலா இருக்கும். அப்ப இப்போ 1 மினிட்ல இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ 5 மினிட்ஸ் டைம் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இது ஒரு 2 கேண்டில் நம்மளுக்கு மார்க்கெட்ல கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த 2 கேண்டில்ல மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி 2 கேண்டிலா நமக்கு மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 கேண்டிலா இருக்கிறப்ப இந்த ப்ரீவியஸ் கேண்டில நம்ம ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் கேண்டில நம்ம ஆர்டர் பிளாக்கா எடுக்கணும். ஓகேங்களா? இது பிரேக் அவுட் நம்ம நல்லா லாஜிக் புரிஞ்சுங்க. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த பிறகுதான் நம்ம இந்த ஆர்டர் பிளாக்கை நோட் பண்ண போறோம். அதே மாதிரி இங்க எங்கேயுமே ஆர்டர் பிளாக் நோட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த மேல எங்கேயுமே ஆர்டர் பிளாக் நம்ம எடுத்துடக்கூடாது. ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் ஆர்டர் பிளாக் உள்ளே வரப்போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் நம்ம என்ன பண்ண போகுதுன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை மீட் பண்ண போகுது. புரியுதுங்களா லாஜிக்கு? அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட்லயும் மார்க்கெட் இப்ப டவுன் ட்ரெண்ட் இப்படி வருது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை கேண்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அது 2 கேண்டிலா கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு முதல் கேண்டில நம்ம ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த லாஜிக்கு நீங்க சார்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் ஃபர்தரா கிளாஸ்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு லைவ்ல நிறைய காட்டுவேன். இப்போ எல்லாமே ஓவராலா என்னென்ன கிளாஸ் அட்வான்ஸ் டெக்னிக்கல் கிளாஸ் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே ஒரு ஓவராலா வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா டெக்னிக்கல் அனலைஸ் வீடியோ தான். சார்ட், ஸ்கிரிப்ட் என்னென்ன கம்பெனி இருக்குது எல்லாமே ஃபுல் டெக்னிக்கல் எல்லாமே பார்த்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதுல நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேனோ அது எல்லாமே அதுல நான் அப்ளை பண்ணி காட்டுவேன். ஓகேங்களா? இப்ப இது வந்து சப்ளை ஜோனா நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா? இது எத்தனை கேண்டில் இருந்தாலும் அது 2 கேண்டிலா கன்வெர்ட் பண்ணிக்கணும். முக்கியமான கான்செப்ட் என்னன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த பிறகு தான் இந்த லாஜிக்க போய் பார்க்கணும். ஓகேங்களா? மார்க்கெட்ல கம்பல்சரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த மாரி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும். நான் சொன்னேன் இல்லையா? இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நெறைய கேண்டில் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இத நம்ம என்ன பண்ண போறோம்? ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு மாத்திக்க போறோம். இப்ப ஹையர் டைம் ஃப்ரேம்ல மாத்திட்டோம் அப்படின்னா, டெய்லில மாத்திட்டோம் அப்படின்னா, இப்ப இங்க ஒரு கேண்டில், இங்க ஒரு கேண்டில். இப்ப இந்த கேண்டில் 3வது இருக்க கேண்டில் வந்து இன்சைடுல இருக்கு. ஓகேங்களா? அதனால நான் இது ஃபுல்லா எடுத்துக்கிட்டேன். 1, 2, 3 3 கேண்டில் இருக்குன்னு பார்க்க வேணாம். இந்த கேண்டில் என்ன இருக்குன்னா, இந்த கேண்டில்குள்ள இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? இது ஒரு கேண்டில், இது 2 கேண்டில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இந்த இத வந்து நம்ம ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணிக்க போறோம். மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, அங்க இருந்து வந்து இத மிட்டிகேட் பண்ணிட்டு மறுபடியும் மேல ஏற ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் உள்ள லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நம்ம ரிவர்சல் சைன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ரிவர்சல் சைன் ஏதாவது நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக்ல குடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் குடுத்துருக்கான். ஸ்பின்னிங் டாப். ஓகேங்களா? இது மாரி இது லோயர் டைம் ஃப்ரேம்ல பேட்டர்ன்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த லாஜிக்லயும் அதேதான். இப்படி ஒரு லாஜிக்கையும் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சர் உடைச்சு மார்க்கெட் மேல ஏறுறப்ப அந்த லாஜிக் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்ப மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இதுல பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். இந்த மாரி ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்லயும் நம்ம அந்த என்ட்ரிய பார்த்து என்ட்ரி எடுக்க போறோம். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஆர்டர் பிளாக் வேற, டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் வேற. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.